பணம் உங்களுக்கு சந்தோஷத்தை தராது. பணம் உங்களுக்கு நிம்மதியை தராது. பணம் உங்களுக்கு அன்பை தராது. இப்படியெல்லாம் நிறைய பேர் போதிப்பாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பெரிய மில்லியனர்ஸாக இருப்பாங்க. கோடீஸ்வரங்களாக இருப்பாங்க. பலாயிரம் கோடி சொத்து வச்சுருப்பாங்க. ஆனால் ட்விட்டர், ஃபேஸ்புக், லிங்க்டின்லலாம் வந்து பணம் உங்களுக்கு எதையும் தராதுன்னு வேதாந்தம்லாம் பேசுவாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. பணம் வந்து நமக்கு மட்டும் சந்தோஷத்தையும் நிம்மதியும் தராது. நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது தரக்கூடியது. அப்படிப்பட்ட பணம் வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப அவசியமானது. அதனால தான் நம்ம நிறையா உழைக்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் பணத்து மேலே இருக்கிற நம்மளுடைய ஆர்வம் எவ்வளோக்குள்ள அதிகமாக இருக்கோ அதே அளவுக்கு அதை நிர்வகிக்கிறதுல நமக்கு வந்து ஒரு அறியாமை இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். நமக்கு பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது, பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்றது தெரியல அப்படின்னு எனக்கு தோணும். ஏன்னா பணத்தை வந்து எப்படி முதலீடு செய்யணும், பணத்தை வந்து எப்படி வந்து பெருக்கணும், இல்லை பணத்தை எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எல்லாருக்கும் ஒரு குழப்பம் இருக்குது. அதனால தான் நம்ம ஆளுங்க பெரும்பாலும் இந்த ஸ்கேம்லலாம் போய் மாட்டுறது. அதை வந்து பன்மடங்காக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு போய் ஸ்கேமில் போடுறது. காசெல்லாம் தூக்கி ஏதாவது இந்த மாதிரி துளிப் ஸ்கீம்ஸில் போய் போடுறது. இல்லைன்னா வந்து சும்மாவே வச்சுருக்கிறது பணத்தை வந்து பூட்டி வைக்கிறது அப்படிங்கிற மாதிரி. இல்லைன்னா ரொம்ப லோ ரிட்டர்ன் வர இன்கம் வரக்கூடிய முதலீடுகளில் செய்கிறது. இப்படின்னு பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு நமக்கு சரியாக தெரியறதில்ல. இல்லை ஒரு கடனில் போய் நம்ம மாட்டிக்குவோம். திருப்பி கட்ட முடியாமல் பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிறது. இது எல்லாமே வந்து பணத்தை நிர்வகிக்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பங்களால் வரக்கூடியது தான். ஏன் நமக்கு பணத்தை நிர்வகிக்க தெரியல அப்படின்னா, நமக்கு அதை பற்றின கல்வி வந்து சின்ன வயசுலேருந்தே கொடுக்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்கூலில் வந்து நமக்கு தமிழ், இங்கிலீஷ் மாதிரி லாங்குவேஜ் சொல்லி தருவாங்க, கணக்கு சொல்லி தருவாங்க, வரலாறு, புவியியல், குடிமையியல், அறிவியல் அப்படின்னு எல்லாமே சொல்லி தரவங்க நிதி நிர்வாகத்தை ஏனோ சொல்லித்தரதில்ல. எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பணத்தை பாதுகாக்கணும், பாதுகாப்பான முதலீடுனா என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம எல்லாருமே கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதுவும் சின்ன வயசில் நமக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா, இன்றைக்கி யோசிச்சு பாருங்கள், 20 வயசில் நமக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருந்ததுன்னா, இப்போ வந்து ஒரு 30 வயசு, 35, 40 வயசு ஆகும்போது நீங்கள் ஒரு ப்ராப்பராக முதலீடுகள் பண்ணி ஒரு ஏர்லி ரிட்டையர்மெண்ட்டெல்லாம் உங்களால் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கும். ஆனால் நமக்கு வந்து 15, 20, 25 வயசு, 30 வயசு வரைக்குமே கூட இந்த முதலீடுகள் பற்றியோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இதை எப்படி பணத்தை வந்து பாதுகாக்கணும், பெருக்கணும், லோன்ஸ் எப்படி வாங்கணும், லோன்ஸை எப்படி கையாளணும், இது எதுவுமே நமக்கு தெரியாது. இது எதையுமே நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஆர்வமாக இருக்கிறது இல்லை. இதனால தான் பெரும்பாலும் நம்ம வந்து பணத்தை வந்து ஒன்று இழந்துடுறோம், இல்லைன்னா அதை பெருக்க தெரியாமல் அப்படியே முடக்கி வைக்கிறோம் அப்படின்ற இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அது சார்ந்து ஒரு விஷயம் நான் இன்றைக்கி பேசணும் அப்படின்னு நினச்சேன். நம்ம அப்பப்போ இந்த ஃபினான்ஷியல் விஷயங்களும் பேசலாம். இன்றைக்கி அதில் ஒரு விஷயத்தை பற்றி நான் இன்றைக்கி பேச போகிறேன். நான் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட். தினமும் காலையில் 8 மணிக்கு உங்களோட பல விஷயங்கள் பேசிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கும் அது மாதிரியான ஒரு வித்தியாசமான டாப்பிக்கோடு வந்திருக்கேன். டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. நம்ம இன்சூரன்ஸ் அப்படின்னாலே நம்ம பணம் கட்டுவோம், செத்ததுக்கப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்ருப்போம். இல்லைன்னா நம்ம வந்து இன்சூரன்ஸ் கட்டிகிட்டு இருக்கும்போதே என்ன ஆகும்னா, ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷம் கழித்து அந்த பணம் பெருகி நம்மக்கிட்ட வரும் அப்படின்னு நம்ம ஸோ என்னென்னா இந்த இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்ம எல்லோரும் 2 விதமான இன்சூரன்ஸ் கட்டாயம் வச்சுருக்கணும். ஒன்று வந்து டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ், அடுத்தது மெடிக்கல் இன்சூரன்ஸ். நம்ம வந்து இந்த 2லேயுமே பெருசாக கவனம் செலுத்துகிறதே கிடையாது. இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஏன் முக்கியம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம எல்லாருமே இன்சூரன்ஸ் சம்டைம்ஸ் போட்டிருப்போம். அது என்னென்னா, ஒரு 10 வருஷம் கழித்து மெச்சூரிட்டி ஆகி நமக்கு பணம் திருப்பி கிடைக்கும், அந்த மாதிரியான இன்சூரன்ஸ் தான் போட்டிருப்போம். ஆனால் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம பெரும்பாலும் போட மாட்டோம். அதை வந்து பெருசாக விரும்பவும் மாட்டோம். ஏன்னா அந்த பணம் நமக்கு திருப்பி கிடைக்காது அப்படிங்கிறதுனால நம்ம போட மாட்டோம். ஆனால் எல்லாருமே கட்டாயம் டேர்ம் இன்சூரன்ஸ் தான் போட்டிருக்கணும். இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத
நம்ம எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்கோன்னா இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு. அப்படி கிடையாது. இன்சூரன்ஸுக்கு போடுற பணம் அப்படிங்கிறது நமக்கான பாதுகாப்பு. நமக்கான பாதுகாப்புனா நம்ம ஃபேமிலிக்கான பாதுகாப்பு. என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் வந்து ஒன்று போட்டிருந்தாரு. 3,00,000 கிடைக்கும், 2,00,000 கிடைக்கும் 5 வருஷத்தில், 10 வருஷத்தில், 15 வருஷத்தில். இதுக்கு நடுவில் நீங்கள் இறந்து போனீங்கன்னா 5 lakhs கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தாரு. அவருக்கான கடன் வந்து எக்கச்சக்கமாக இருந்தது. ஒரு 50 லட்ச ரூபா கடன் வச்சுருந்தார். வீடு கட்டணும் அப்படி இப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் இறந்து போயிட்டார். அவர் இறந்தப்போ என்னாச்சுன்னா, அவருக்கு கிடைச்ச அந்த இன்சூரன்ஸ் தொகை கடன் எல்லாம் கட்டுறதுக்கே சரியாக போயிடுச்சு. அவ்வளோ கடன் வச்சுருந்துருக்காரு. அந்த இன்சூரன்ஸ் பணன்றது ரொம்ப கம்மியாக தான் வந்துச்சு. 6 lakhs 7 lakhs அந்த மாதிரி தான் வந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அது ஒரு ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து ஒரு இன்சூரன்ஸ் போட்டிருந்தார். அதனால் அந்த ஃபேமிலி வந்து அவர் இறந்ததுக்கு பிறகு ரொம்ப சஃபரானாங்க. அவருக்கு இருந்த அந்த கடனால். அவர் எக்கச்சக்கமாக கடன் வச்சுருந்தார். நிறைய சுற்றி ஏன்னா ஒரு வீடு கட்டிகிட்டு இருந்தார். ஒரு 40+ அப்புறம் தான் அவர் வீடு கட்ட ஆரம்பித்தார். வீடு கட்டுறதுக்காக எக்கச்சக்கமான பணம். அவர் வந்து அங்கே இங்கேன்னு புரட்டி வீடெல்லாம் கட்டி எல்லாம் முடிச்சிட்டாரு. முடிக்கும்போது அவருக்கு நோய்வாய்ப்பட்டு இறந்துட்டார். அப்போது அந்த ஃபேமிலி வந்து அந்த வீடை அப்புறம் கடைசியாக விற்கிற மாதிரி ஆச்சு. கடைசியாக வீட்டெல்லாம் விற்று கடனெல்லாம் அடைச்சி அதுக்கப்புறம் அந்த வீட்டை அவங்க யூஸ் பண்ணக்கூட முடியாமல் போச்சு. இது வந்து ரெகுலராக இன்றைக்கி வந்து நடக்குது நிறைய. நம்ம வந்து நிறைய கடன் வாங்குகிறோம். இது பெரிய பிரச்சனை. இப்போ அவங்க பசங்களுக்கு வந்து எஜுகேஷனுக்கு இப்போ பணம் எல்லாம் இல்லை. அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் வந்து ஒரு பெரிய ஒரு எழுத்தாளர் அவருக்கு இப்படி நடந்ததை நான் பார்த்தேன். பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்க எஜுகேஷனுக்கு பிரச்சனை ஆச்சு. அப்போது இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நமக்கான பணம் கிடையாது. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது நம்மளை சார்ந்தவங்களுக்கான ஒரு பணம். நம்ம இறந்த பிறகு நம்ம ஃபேமிலியோ இல்லை நம்ம சார்ந்து இருக்கிறவங்களோ அவங்க வந்து அந்த பெனிஃபிட்ஸ் எடுத்துப்பாங்க. அப்போ அது எப்படிப்பட்ட பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னா, ரொம்ப ஹை வேல்யூவாக இருக்கணும். லைக் நம்ம வந்து நமக்கு பிறகு நம்ம ஃபேமிலிக்கு ஒரு 1 கோடி கிடைக்கணும், 50 லட்சம் கிடைக்கணும், 2 கோடி கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஹை வேல்யூவில் தான் இருக்கணும். டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து அப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஹை வேல்யூவில் இருக்கும். ஆனால் நீங்கள் வருஷம் கட்டுற பணம் வந்து உங்களுக்கு திருப்பி வராது. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சேஃப்டி மாதிரி தான். சேஃப்டிக்காக பண்ணுறது தான். வருஷம் 10,000 20,000 அப்படின்னு பெரிய தொகையாக இருக்கும் அந்த பாலிசி அமௌண்ட்டு. ஆனால் நமக்கு ஏதாவது ஆகும்போது அவங்க வந்து பெரிய அமௌண்ட் வந்து நமக்கு தருவாங்க. ஸோ இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஆனால் நம்ம வந்து இப்படி கட்டுற தொகை வந்து திரும்ப கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு தான் பெரும்பாலான நேரத்தில் இந்த சின்ன அமௌண்ட் வரக்கூடிய இன்சூரன்ஸ் இருக்கும். அதில் போய் நம்ம இது பண்ணி மாட்டிக்குவோம். அப்படி இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் அந்த பெரிய அமௌண்ட்டு வரக்கூடிய டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இந்த டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எத்தனை வயசு வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே 99 வயசு வரைக்கும் எடுக்கணும். நம்ம வந்து எத்தனை வருஷம் வாழ்வோன்னு நமக்கு தெரியாது. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு லாங்கர் டைமுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா அது நமக்கு அப்புறம் நம்ம ஃபேமிலிக்கு போகிற பணம். ஸோ அதனால் ரொம்ப லாங்கரான ஒரு டைமுக்கு எடுத்துக்கிட்டால் அது ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் பெரிய தொகைக்கு எடுத்துக்கணும். அது ரொம்ப முக்கியம். அந்த பணம் நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு சின்ன தொகை எடுக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். ஸோ எப்போ வந்து நம்ம ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணும் அப்படின்னா, நம்ம லைஃபோட ஏர்லியர் ஸ்டேஜ்லேயே வாங்கிடுறது ரொம்ப நல்லது. வருஷம் நம்ம கட்டுற அந்த ப்ரீமியம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ப்ரீமியம் வந்து உங்கள் வயசு எவ்வளோக்கு கம்மியாக இருக்கோ அவ்வளோக்கு கம்மியாக இருக்கும். இன்சூரன்ஸ் ரேட்டு வந்து ஜாஸ்தியாக இருக்கும். லைக் நீங்கள் வந்து 30 வயசுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா வெறும் 12,000 கட்டினீங்கன்னா 1 கோடிக்கு இன்சூர் பண்ணலாம். 40 வயசு ஆகும்போது அது 20,000 கட்டுற மாதிரி இருக்கும். 50 வயசு ஆகும்போது 30,000 கட்டுற மாதிரி இருக்கும். அப்போது நம்ம வயசு கம்மியாக இருக்கும்போதே இந்த மாதிரி டேர்ம் இன்சூரன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது நமக்கு ரொம்ப நல்லது.
ஆனால் நம்ம வந்து ரொம்ப பின்னாடி தான் இதை பற்றி புரிஞ்சுக்குவோம். கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சுக்கிட்டு லேட்டாக வந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எல்லாம் எடுக்கிற பழக்கத்தை வச்சுருப்போம். அப்படி இல்லாமல் முடிஞ்ச வரைக்கும் இஃப் யூ ஆர் இன் யுவர் 20s இப்போவே நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கிறது நல்லது. ஆனால் இப்போவும் இல்லை நான் இப்போ எனக்கு 40 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கனாலும் பரவாயில்ல, இப்போவும் நீங்கள் எடுக்கலாம் கட்டாயம். ஆனால் ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியில் எடுக்கணும், எது பாதுகாப்பானதுன்றது நீங்களாக தான் ரிசர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நிறையா இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அதில் எது வந்து உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குதுன்னு பாருங்கள். அவங்க கொடுக்குற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் படிங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். சில இன்சூரன்ஸஸ் வந்து இந்த வியாதி வந்து செத்திங்கன்னா நான் வந்து பணம் தரமாட்டேன், இப்படி ஆக்சிடெண்ட்ஸ் ஆச்சு நான் தரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. அது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த இன்சூரன்ஸை வந்து நம்ம போடுறது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம பாட்டுக்கு ஏன்னா இன்றைக்கி நிறைய கவர்ச்சிகரமான திட்டங்கள் அப்படின்னு நிறைய பேராக வச்சுருப்பாங்க. இப்போ நிறையா ப்ரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துடுச்சு. அவங்க வந்து இந்த வச்சுருவாங்க எல்லாத்துலேயும் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸில். அதை வந்து குட்டி குட்டியாக படி லெட்டர்ஸில் எழுதி வச்சுருப்பாங்க. அதை வந்து நம்ம பெரும்பாலும் படிக்க மாட்டோம். ஆனால் அதனால் பாதிக்கப்பட போகிறது நம்ம ஃபேமிலி தான். நம்ம பாட்டுக்கு வருஷம் 20,000 30,000 கட்டிட்டு உட்காந்துருப்போம். கடைசியாக அவன் வந்து பணம் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டானா கஷ்டம். ஸோ அதனால் முன்னாடியே இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்கிறது அப்படிங்கிறத பழக்கப்படுத்திக்கங்க. நம்ம எல்லாருமே அதை கட்டாயம் பண்ணணும். ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னா ஏஜென்ட்ஸோ இல்லை இந்த பேங்க் எம்ப்ளாயீஸோ என்ன பண்ணுவாங்கன்னா அதை மொத்தத்தையும் கொடுத்து இங்கே ஒரு கையெழுத்துன்னு வரிசையாக வாங்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து அது என்ன ஏதுன்னு கூட பார்க்க மாட்டோம். கடன்னு ஒரு 25 கையெழுத்து போட்டு கொடுத்துருவோம். ஆனால் அதை ஒரு வாட்டியாவது முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் எடுக்கும்போது கையெழுத்து போடுங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நாளைக்கு வந்து நம்ம போராட மாட்டோம் இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிஸோட இந்த பணத்தை வாங்குறதுக்கு. நம்ம ஃபேமிலி தான் போராடுற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி நம்பகத்தன்மையான ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து மனசில் வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு அவங்க கூட உட்காந்து சண்டை போடுற மாதிரி ஆகிடக்கூடாது. எவ்வளோ அமௌண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். நான் வந்து 1 கோடிக்கு எடுக்கிறதா 2 கோடிக்கு எடுக்கிறதான்னு. அதுக்கு வந்து இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ஒரு கணக்கு சொல்கிறாங்க. உங்கள் வருட வருமானத்துலேருந்து 15 மடங்கு. இப்போ நான் வந்து வருஷத்துக்கு 10 லட்சம் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா 1.5 கோடிக்கு நீங்கள் இன்ஷூர் பண்ணலாம். இது வந்து ஒரு கணக்கு. ஸோ இந்த கணக்கு வச்சுக்கிட்டு உங்கள் வருட வருமானத்தை 10ஆலேயோ 15ஆலேயோ பெருக்கி அந்த தொகையை வந்து நீங்கள் இன்சூரன்ஸில் போடலாம். அந்த அமௌண்ட் வந்து எப்போவுமே ரொம்ப பெருசாக ஒரு 10 வருஷத்துக்கான தொகையாக இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தது உங்களுக்கு எவ்வளோ கடன் இருக்குது, உங்களோட கடனை பேஸ் பண்ணியும் நீங்கள் வந்து நிறைய இன்சூரன்ஸோட தொகையை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். எனக்கு வந்து இப்போ 10 லட்சம் கடன் இருக்குது, 50 லட்சம் இருக்குது, 1 கோடி கடன் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்றபடி உங்களோட இன்சூரன்ஸ் கவரை ஜாஸ்தி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் அதை வந்து நம்ம கொஞ்சம் கவனத்தோடு இன்னும் சிறப்பாக ஃபாலோ பண்ணலாம். ஸோ எல்லோரும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற விஷயத்த வந்து கட்டாயம் எடுங்க. அடுத்தது இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ் பற்றி பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. நீங்கள் வந்து எல்லாருக்கும் அது வந்து கட்டாயம் இருக்கணும். என்னென்னா நம்ம இன்றைக்கி என்ன மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் வரும் அப்படிங்கிறது நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். டேர்ம் இன்சூரன்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ முக்கியமோ மெடிக்கல் இன்சூரன்ஸ் முக்கியம். அதுவும் ஃபேமிலி பிளான் வந்து நீங்கள் போட்டுக்கணும். ஃபேமிலி பிளான் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. மெடிக்கல் எக்ஸ்பென்சஸை வந்து அது பெருமளவு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நம்ம இன்றைக்கெலாம் வந்து மருத்துவம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பிஸ்னஸ் ஆகிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நமக்கு வந்து நிறைய வியாதிகளும் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு, பிரச்சனைகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் எல்லாருக்கும் இருக்கணும். இது ரெண்டையும் மனசில் வச்சுக்கோங்க. ஒரு நல்ல டேர்ம் இன்சூரன்ஸ் இது வரைக்கும் போடலைன்னா தயவு செஞ்சு தேடி அதை போடுங்க. மெடிக்கல் இன்சூரன்ஸ் கட்டாயம் இது வரைக்கும் எடுக்கலைன்னா எடுத்துருங்க. இது ரெண்டுமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ இந்த என்னடா இது நிதி நிர்வாகம்லாம் நம்ம திடீர்னு பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுவும் நம்ம லைஃபுக்கு ரொம்ப முக்கியமானது தான். இதை வந்து நமக்கு சரியான நேரத்தில் சரியான ஆட்கள் வந்து கற்றுக் கொடுக்கல. அதனால தான்
யோசிச்சு பாருங்கள், 20 வயசில் நீங்கள் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்தால் எவ்வளோ கம்மியான தொகை, ஒரு ப்ரீமியமுக்கு பெரிய தொகை உங்களால் இன்சூர் பண்ண முடிஞ்சிருக்கும். ஸோ வயசு ரொம்ப முக்கியமாக இருக்குது. நீங்கள் ரொம்ப ஏர்லி ஏஜில் இருக்கீங்கன்னா இப்போவே ஒரு இன்சூரன்ஸ் எடுத்துருங்க. அதே மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸும் அப்படி தான். உங்கள் வயசு, உங்களோட உடல்நிலை சார்ந்து தான் அவங்க ப்ரீமியம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவும் ஏர்லியாக இதை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபினான்ஸில் இந்த நிதி நிர்வாகம், முதலீடு, பாதுகாப்பு இதில் எல்லாத்துலேயுமே ஏர்லியாக ஒன்றை தொடங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அட்லீஸ்ட் நீங்கள் இத்தனை வருஷம் தொடங்கலைனாலும் உங்கள் பசங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுங்க, மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால் என்ன சொல்லிக் கொடுங்க, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்னென்னு சொல்லிக் கொடுங்க, எஸ்ஐபினா என்னென்னு சொல்லிக் கொடுங்க. இது எல்லாமே அவங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஸ்கூலில் இதை நமக்கு சொல்லிக் கொடுக்கல அப்படின்றபோது அவங்களுக்கு நம்ம இதை ரொம்ப ஏர்லி ஏஜ்லேயே சொல்லிக் கொடுக்க வேண்டியது ரொம்ப 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 முக்கியம். ஸோ மக்கள் அனைவரும் நீங்களும் இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, தேடி படிங்க. உங்கள் பசங்களுக்கும் இதை கட்டாயம் ஏர்லி ஏஜ்லேயே சொல்லிக் கொடுங்க. ஸ்கூல் படிக்கும்போது இதெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும். இன்சூரன்ஸ்னால் என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னால் என்ன, டேக்ஸுனால் என்ன, டேக்ஸ் பெனிஃபிட்ஸ்னால் என்ன, டேக்ஸ் எப்படி மிச்சப்படுத்துறது, இது எல்லாத்தையும் முன்னாடியே சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா அவங்க புதுசாக ஒரு வேலைக்கு போகும்போதே இது எல்லாத்தையும் பிளான் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி நான் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள். ஹோப் இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு திங்கட்கிழமை ஒரு வீக்கெண்டெல்லாம் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் மறுபடியும் வேலைக்கு கிளம்பியிருப்பீங்க. ஸோ உற்சாகமாக வேலை செய்யுங்க, ஹாப்பியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, சிரிச்சிட்டே இருங்க, ஸ்மைல் பண்ணுங்கள். நீங்கள் நினச்சது எல்லாருமே நடக்கும். இந்த வீக் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையும். நீங்கள் எது செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப கவனமாக செய்யுங்க, பாதுகாப்பாக செய்யுங்க. நாளை இதே மாதிரி இன்னொரு நல்ல டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் மெட்ராஸ் மாங்க் அதிஷா. இது நீயே ஒலி பாட்காஸ்ட்.